பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உரிய சேனைகள் குருச்சேத்திர போர்க்களத்தில் சந்தித்தன. பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்த நியதிகளை தங்களுக்கு தாங்களே நியமித்து கொண்டார்கள். அந்த யுத்த நியதியின்படி சூரிய அஸ்தமனத்தில் அன்றைய சண்டை முடிவுக்கு வரவேண்டும். இருவரும் இரவில் விரோதத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்களுக்கிடையில் நட்பு இணக்கமும் வைத்து கொள்ளலாம். ஒரு போர் வீரன் இன்னொரு போர் வீரனோடு சண்டை போடும்போது அவர்களுக்கிடையில் ஆயுத பலம் சமமாக இருக்க வேண்டும். போருக்கான அறநெறியில் இருந்து யாரும் பிசகலாகாது. போர்க்களத்தில் இருந்து பயந்து ஓடுபவர்களை ஒருபோதும் கொல்லக்கூடாது. ரதத்தில் ஊர்ந்து வருபவன் எதிர்க்கட்சியில் உள்ள ரதத்தில் வருபவருடன் மட்டுமே சண்டை போட வேண்டும். குதிரையில் வருபவனுடன் குதிரையில் வருபவன் மட்டுமே சண்டை போட வேண்டும். இந்த முறையில் யுத்தம் சம வல்லமை படைத்தவர்களுக்கு இடையில் நிகழ்தல் வேண்டும். தஞ்சம் புகுந்தவர்களை பாதுகாத்தல் வேண்டும். ஒரு எதிரியோடு சண்டை போட்டு கொண்டிருக்கும் ஒருவனை யாரும் இடையில் புகுந்து தாக்கக்கூடாது. யுத்தத்திற்கு தயாராகாதவனையும் ஆயுதங்கள் இழந்து இருப்பவனையும் பின்வாங்கி ஓடுபவனையும் கொல்லக்கூடாது. முரசு அடிப்பவர்களையும் சங்கநாதம் செய்பவர்களையும் தேர் ஓட்டுபவர்களையும் குதிரைகளையும் போர் வீரர்களுக்கு ஆயுதங்கள் சுமந்து வருபவர்களையும் காயமடைந்த போர் வீரர்களுக்கு உதவி செய்பவர்களையும் கொல்லக்கூடாது. இத்தகைய சட்ட திட்டங்களை உள்ளடக்கி இரு தரப்பினரும் சேர்ந்து தங்களுக்கு தாங்களே யுத்த நியதிகளை அமைத்து கொண்டனர். பயங்கரமான போர் துவங்கும் நிலைக்கு வந்துவிட்டது. அப்பொழுது அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரன் முன்னிலையில் வியாசர் பிரசன்னமானார். நடக்கும் யுத்தத்தை திருதராஷ்டிரன் காண விரும்பினால் அவனுக்கு கண் பார்வை தர வியாசர் முன்வந்தார். ஆனால் தன்னுடைய உற்றார் உறவினர் ஒருவரை ஒருவர் கொன்று அழித்து கொள்ளும் காட்சியை காண கண் பெறுவதில் தனக்கு விருப்பமில்லை என்று திருதராஷ்டிரன் மறுத்துவிட்டார். ஆயினும் நடக்கும் யுத்தத்தை யாராவது எடுத்து விளக்கினால் அவற்றை கேட்டு அறிந்து கொள்வதில் தனக்கு தடையேதும் இல்லை என்று அவர் கூறினார். அப்பொழுது வியாசர் சஞ்சயனுக்கு ஞான கண்ணை அளித்தார். யுத்த களத்தில் நடப்பவற்றை இருக்கும் இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள வியாசர் சஞ்சயனுக்கு அனுக்கிரகம் செய்தார். தன்னை எதிர்த்து போர் புரிய வந்த வீரர்கள் யார் என்று பார்க்க அர்ஜுனன் விரும்பினான். தன் விருப்பத்தை அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் தெரிவித்தான். அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாக பணிபுரிய முன்வந்த கிருஷ்ணர் ரதத்தை பீஷ்மர், துரோணர், கௌரவர் படைகளுக்கு முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார். போற்றுதலுக்குரிய பாட்டனார் பீஷ்மரையும் ஆராதனைக்குரிய ஆச்சாரியார் துரோணரையும் பார்த்த பிறகு அர்ஜுனனுக்கு மனதில் குழப்பம் வந்தது. வந்தனைக்குரிய முதியோர்களை எதிர்த்து போர் புரிய அர்ஜுனன் விரும்பவில்லை. இந்த நெருக்கடியில் அர்ஜுனனுக்கு வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து விளக்க கிருஷ்ணர் கடமைப்பட்டார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் மனித பிறப்பின் கடமைகள், வாழ்க்கையின் தத்துவம், யோக தத்துவங்கள், கர்மங்கள் ஆகியவற்றை எடுத்து விளக்கினார். இவை அனைத்தும் பகவத்கீதை என்று பெயர் பெற்றது. கிருஷ்ணர் கூறிய அனைத்து தத்துவங்களையும் கேட்ட அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தனது விஸ்வரூப தரிசனத்தையும் கொடுத்து அர்ஜுனனின் மனக்குழப்பத்தை போக்கினார். இதனால் தெளிவடைந்த அர்ஜுனன் யுத்தம் புரிய சம்மதித்தான். போர் துவங்கும் நேரத்தில் யுதிஷ்டிரர் தேரில் இருந்து இறங்கினார். அவர் தன் போர் கருவிகளை கீழே வைத்தார். போருக்குரிய தன் கவசங்களையும் நீக்கினார். பின் யுதிஷ்டிரர் எதிரணியில் இருந்த பீஷ்மரை நோக்கி போனார். இதை பார்த்தவர்கள் வியந்தனர். பீஷ்மரிடமும் குருவானவர்களிடமும் ஆசி பெறுவதற்காக யுதிஷ்டிரர் செல்கிறான் என்று கிருஷ்ணருக்கு புரிந்தது. ஆனால் துரியோதனன் பக்கம் இருந்தவர்கள் தங்களுடைய படைகளை பார்த்து யுத்தம் புரிய பயந்து யுதிஷ்டிரர் சரணடைய வருவதாக எண்ணினர். யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம் சென்று அவரை வலம் வந்து தரையில் வீழ்ந்து வணங்கினார். பின் யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம், போற்றுதற்குரிய பாட்டனார் அவர்களே, தங்களை எதிர்த்து போர் புரியும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் தர்மம் எப்பக்கம் இருக்கிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். தாங்கள் அனுமதித்தால் நான் தங்களை எதிர்த்து போர் புரிகிறேன் என்று யுதிஷ்டிரர் கூறினார்.
அதற்கு பீஷ்மர், சரியான வேளையில் நீ என்னிடம் வந்ததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய முழு வல்லமையையும் கையாண்டு கௌரவர்களுக்காக சண்டை போட நான் இசைந்திருக்கிறேன். ஆயினும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி அடைவாய். ஏனென்றால் தர்மத்தின் ஆதரவு உனக்கு எப்பொழுதும் உண்டு. மேலும் கிருஷ்ணன் உன்னை காப்பாற்றி வருகிறான் என்று கூறி பீஷ்மர் தனது அனுமதியை கொடுத்தார் யுதிஷ்டிரருக்கு. அதற்கு யுதிஷ்டிரன் பீஷ்மரிடம், தங்களை யாராலும் தோற்கடிக்க இயலாது. அப்படி இருக்க நாங்கள் எவ்வாறு தங்களை வெல்வது என்று கேட்டார். அதற்கு பீஷ்மர், இந்த இரகசியத்தை வெளியிடுவதற்கான காலம் இன்னும் வரவில்லை. அதனால் என்னை எதிர்த்து துணிந்து போர் புரிவாயாக. வெற்றி உனக்கு நிச்சயம் என்று கூறி ஆசீர்வதித்தார். யுதிஷ்டிரர் மீண்டும் ஒரு முறை பீஷ்மர் காலில் வீழ்ந்து வணங்கினார். பின் அவரிடம் இருந்து விடைபெற்று துரோணரிடம் சென்றார். யுதிஷ்டிரர் துரோணரிடம், குருதேவா, போற்றி ஆராதனைக்குரிய ஆச்சாரியரே, தங்களை எதிர்த்து போர் புரியும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆயினும் என் கடமையை நான் செய்தாக வேண்டும் என்று தர்மம் என்னை உந்தி தள்ளுகிறது. அதற்கு அனுமதி பெற தங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் என்றார் யுதிஷ்டிரர். அதற்கு துரோணர், என்னை எதிர்த்து போர் புரிய என்னுடைய அனுமதியை கேட்பதன் வாயிலாக நீ நல்ல பாங்கில் நடந்து கொண்டுள்ளாய். என்னை எதிர்த்து போர் புரியும்படி சூழ்நிலை உன்னை தூண்டுகிறது. என் கடமையை நிறைவேற்றுவதில் நான் எனது ஆற்றல் முழுவதையும் கையாண்டாக வேண்டும். ஆனாலும் நீ வெற்றி பெறுவாய். ஏனென்றால் தர்மம் உனக்கு துணையாய் இருக்கிறது. அதற்கு மேல் கிருஷ்ணன் உன்னை காத்து வருகிறார் என்று துரோணர் கூறினார். துரோணர் கூறியதை கேட்ட யுதிஷ்டிரன், ஆச்சாரியாரே, தங்களை யாரும் யுத்தம் செய்து வெல்ல முடியாது. அப்படி இருக்க நாங்கள் எப்படி இந்த யுத்தத்தில் தங்களை வெற்றி பெறுவோம் என்று கேட்டார். அதற்கு துரோணர், நீ சொல்வது சரியானதே. நான் ஆயுதம் தாங்கி போர் புரிந்து கொண்டிருக்கும் போது என்னை யாரும் வெல்ல முடியாது. ஆனால் என்னை துக்கத்தில் ஆழ்த்தும் செய்தி ஏதேனும் சத்தியம் தவறாதவன் சொல்ல கேட்டு நான் மனம் குழம்பினால் அப்போது என்னுடைய ஆயுதங்கள் எனக்கு பயன்படாது போய்விடும். அப்போது நான் தோற்கடிக்கப்படுவேன் என்று துரோணர் கூறினார். யுதிஷ்டிரர் மீண்டும் தரையில் விழுந்து துரோணரை வணங்கினார். அதுபோலவே யுதிஷ்டிரர் கிருபரிடமும் யுத்தம் செய்ய அனுமதி வேண்டி பெற்றார். பிறகு தனது இடம் சென்று போர்க்கோளம் பூண்டு யுத்தத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். தவிர்க்க முடியாத யுத்தம் தொடங்கியது. முதலாம் நாள் குருச்சேத்திர போர் சங்குல யுத்தம் என அழைக்கப்படுகிறது. ஓர் ஒழுங்குக்கு உட்படாமல் ஒருவனோடு ஒருவன் முறையில்லாமல் போரிடுவது சங்குல யுத்தமாகும். இரு தரப்பு படைகளும் மோதின. உருண்டோடி வருகிற ஒரு அலை மற்றொரு அலையின் மீது மோதுவது போன்று இரண்டு பக்கங்களிலும் உள்ள சேனைகள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டன. அதனால் விளைந்த ஆரவாரம் மிக பெரியதாக இருந்தது. வீரர்கள் சிங்கம் போல கர்ஜித்தனர். யானை படையும் குதிரை படையும் மூர்க்கத்தனமாக மோதிக்கொண்டன. ஒளிர்கின்ற வாள் நட்சத்திரங்கள் போன்று அம்புகள் பறந்தன. அதனால் எழுந்த தூசு விண்ணை மறைத்தது. வீரர்கள் ஈட்டி, கத்தி, கதை, வளைத்தடி, சக்கரம் கொண்டு போரிட்டனர். குடும்ப பந்த பாசங்களை மறந்துவிட்டு அவரவர்கள் சுற்றத்தாரை எதிர்த்து போராடினார்கள். பீஷ்மர் வீராவேசத்தோடு போர் புரிந்து எண்ணற்ற வீரர்களை கொன்றார். பீஷ்மருடைய ரதம் சென்ற இடங்களிலெல்லாம் சேனைகள் அணி அணியாக வீழ்ந்தது. யுத்தத்தில் பாண்டவர்கள் பக்கம் அர்ஜுனனுடைய மைந்தனாகிய அபிமன்யு பாராட்டத்தக்க முறையில் எதிரிகளை தாக்கினான். விராடனுடைய மைந்தனாகிய உத்தரனும் சல்லியனும் ஒருவரோடு ஒருவர் போர் புரிந்தார்கள். அதன் விளைவாக உத்தரன் கொல்லப்பட்டான். அதனால் கோபமடைந்த அவனுடைய தம்பி சுவேதன் சல்லியன் மீது விரைந்து சென்று தாக்கினான். அவனுடைய பராக்கிரமத்தை இரு அணியினரும் வியந்து பாராட்டினார்கள். ஆனால் பீஷ்மர் சுவேதனை ஒரே அடியில் வீழ்த்தினார். சுவேதன் மரணம் பாண்டவ வீரர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. ஆனால் கௌரவர்களுக்கு அது மகிழ்ச்சியை அளித்தது.
கௌரவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். முதல் நாள் குருச்சேத்திர யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மடிந்து போனார்கள். முதல் நாள் குருச்சேத்திர யுத்தம் கௌரவர்களுக்கு ஆறுதல் தருவதாகவும் பாண்டவர்களுக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணுவதாகவும் முடிவடைந்தது. யுத்தத்தில் நடந்தவைகள் அனைத்தையும் சஞ்சயன் மூலமாக திருதராஷ்டிரர் தெரிந்து கொண்டார்.